ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தேன். சரி, அப்படியே நம்ம ஒரு சின்ன அறுவடையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்னென்ன அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மிதிப்பாகல். பழமும் இருக்குது மிதிப்பாகலில். எல்லாத்தையும் சேர்த்து தான் பறிக்கிறேன். தேட வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. நிறைய பார்க்காம பழமாயிருக்கு. இங்கே இருங்க, ஒரு 2-3 பழம் பறிக்கிறப்பயே பிஞ்சிச்சு. அதனால் அது உள்ளேயே போட்டுட்டேன். சரி, வளரட்டும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், ஏகப்பட்ட பழங்கள். தொட்டா பிஞ்சு விழுந்துடுச்சுன்னா விட்டுறது, இல்லைன்னா வச்சுக்கிறது. சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்து பறிக்க வேண்டியதாக இருக்குது பாகற்காயை. சரி, பாவைக்காய் ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் இத்துடன் பாவைக்காயை விட்டு தூரமாக போய்விட்டு பார்க்கலைங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெருசெல்லாம் விடவே கூடாது. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பிஞ்சிலே பறிச்சிருவோம். ஆனால் இவ்வளோ பெருசு விட்டுட்டேன். அப்புறம் இதுதான் சரியான ஸ்டேஜ். பறிக்க முடியலையே. டெய்லி அவங்க மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கேங்க. பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஆள். இப்படி தான் விதை நமக்கு உருவாகிறது. நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பார்த்தா பெரிய ஆளாக உள்ளே கிடப்பாங்க. அச்சிச்சோ, பழமாயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பறிப்பேங்க. அப்படி தான் உள்ளே இருந்திருக்கு. பார்க்கவே இல்லை. சரி, இவளையாச்சும் பறிக்கலான்னு பார்த்தா இவ கட் பண்ணதுக்கு வர மாட்டேங்கிறா. சரி, சிசர் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, சிஸ்டரை வச்சா தான் வருவேன்ட்டா. சரி, அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? சீன வெரைக்காய் பறிக்க போகலாம். சரிங்களா, வாங்க. எவ்வளோ இருக்காங்க பாருங்களேன். அது எவ்வளோ பெருசுக்கு. சொப்பா, எவ்வளோ சமைக்கிறதுன்னே தெரில. எவ்வளோ கணம் பார்த்தீங்களா? 2-3 நாளைக்கு பொரியல் வச்சிடலாம் போல், அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்க, மரத்தில் முருங்கைக்காவும் கிடக்கு. அதையும் சேர்த்து இன்றைக்கி பறித்து, இப்போலாம் டெய்லி முருங்கைக்காய் சூப்பு தான். பறிச்சிட்டு காமிக்கவா ஃப்ரெண்ட்ஸ்? பறிக்கவே முடியல. ஒத்த கைடு பறிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. பாருங்கள், நல்ல சீனவரிக்காய் விளைஞ்சிருச்சு. விளைஞ்சதாக ஒரு இந்த அளவுக்கு பறிச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறையவே பிஞ்சு கிடக்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுடலாம். சீனவரைக்காய், வெள்ளரிக்காய், பாகக்காயை நம்ம பழுக்க விட்டுட்டோம் சரியாக கவனிக்காமல். வேறு என்ன பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கத்தரிக்காய் பறிச்சிக்கலாமா? வா, சிசர் வச்சு பறிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறது கஷ்டம். யாராவது ஒருத்தங்க நமக்கு வீடியோ எடுத்தால் தான் நம்மளால் அப்படிலாம் பறிக்க முடியும். பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல. 4 காய் குட்டி குட்டியாக பறிச்சிக்கிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும். ஸோ இது இப்போ தான் அறுவடை ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நமக்கு கம்மியாக இருக்குது. நிறையெல்லாம் பறிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
4 கத்திரிக்காய் பறிச்சாச்சு. இனி நம்ம அடுத்து என்ன பறிக்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க, கோவக்காய். அதுவும் வந்து மலேசியன் கோவக்காய் இதுக்கு பேரு. அதுதான் நிறைய கிடக்குது. இங்க பாத்தீங்களா, தெரியுதா? இப்ப நம்ம உள்ள போய் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால நான் மியூட் பண்ணிட்டு பறிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். கோவக்காய் பறிச்சாச்சு, கத்திரிக்காய் பறிச்சாச்சு, பாவக்காய் பறிச்சாச்சு, வெள்ளரிக்காய் பறிச்சாச்சு, சீனை வரைக்கும் பறிச்சாச்சு. நீ அடுத்து என்ன பறிக்கலாம்? பிரண்டை இருக்குது. ஆனா பிரண்டை இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சிவப்பு தண்டு கீரை அங்கங்க நிக்குது. அதை நம்ம பறிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு சிவப்பு தண்டு கீரை போட்டு முருங்கைக்காய் போட்டு கீரை குழம்பு. இங்க பாருங்க, விதையோட இருக்கு. இந்த விதைய எடுத்துடலாம். விதைய உள்ள போட்டா திரும்பி முளைச்சுக்கோ. அங்கங்க நிக்கிறா. நிக்கிற சிவப்பு தண்டை ஃபுல்லா பறிச்சுக்கலாம். வாங்க இன்னும் தேடலாம். இந்த அளவுக்கு கீரையும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். முருங்கைக்காய் மட்டும் நம்ம அப்புறமா தான் பறிக்கணும், கம்பு எடுக்காம வந்துட்டோம். ஸோ இன்றைய அறுவடை சோப்பு தண்டுக்கீரை, செங்கீரை, மாங்காய், அப்புறமா சீனவரிக்காய், கத்தரிக்காய், கோவக்காய், அப்புறம் பாகற்காய், அப்புறம் வெள்ளரிக்காய். இவ்வளோதாங்க. இன்னும் வந்து இருக்குது கொஞ்சம் அறுவடை. அதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஸோ இதோட இந்த அறுவடையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா இருட்டு சரியா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அதனால இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாப்பி கார்டனிங் மா. டேக் கேர். பை பை. See you.